வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கருவேப்பிலையை நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு வைத்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு, ரசம், மோர் என அனைத்து உணவுகளிலுமே எளிதாக சேர்த்து பயன்படுத்தலாம். அதன் மூலமாக அதன் முழு மருத்துவ குணமும் வீணாகாமல் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மள பல பேரும் கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிறோமா கேட்டிங்கன்னா கிடையாது. அதை நம்ம வாசனைக்காக பயன்படுத்திட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூக்கி போட்டுறோம். ஸோ ஆனால் நம்ம உணவுகளோடு சேர்த்து மென்று விழுங்கி கருவேப்பிலை சாப்பிடும்போது என்னென்ன அதிசய மருத்துவ நன்மைகளை நமக்கு கருவேப்பிலை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் மற்றும் வயிற்று ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. கருவேப்பிலை செரிமான நொதிகளை அந்த என்சைம்ஸை நமக்கு தூண்டி ஜீரண சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்து வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதி எல்லாம் இதன் மூலமாக தான் கருவேப்பிலை நமக்கு நீக்குதுங்க. கருவேப்பிலை நம்ம அரைத்து மோர் அல்லது சுடு தண்ணீரில் கலந்து குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயரியா உடனடியாக நமக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். செரிமான கோளாறுகள் ஏதாவது இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரணத்தை நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு பெரிதும் உதவிகரமாக கருவேப்பிலை இருக்குங்க. கருவேப்பிலை ஒரு சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்பட்டு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் நமக்கு தடுக்குது. மீண்டும் வராமல் பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடியதாகவும் குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவான அளவில் இருக்கிறதால தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே ஏற்படுது. இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது நார் சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது செரிமான மண்டலத்தையும் எப்போதுமே நம்ம வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது. தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் இளநரைய வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே கருவேப்பிலை நம்ம பயன்படுத்தலாங்க. தலைமுடி பராமரிப்பில் கருவேப்பிலினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கருவேப்பிலை இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் சி, புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதன் மூலமாக கருவேப்பிலை நம்மளுடைய இளநரையை நமக்கு தடுக்குங்க. ஸோ கருவேப்பிலை இலையை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை நீங்கள் தலையில் தடவி வந்தீங்க அப்படின்னா முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இளநரை அப்படின்றது வராமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஸோ முடி உதுதலையுமே நம்ம கருவேப்பிலை பயன்படுத்தும் சரி பண்ணிக்கலாம். முடியினுடைய வேர்க்கால்கள் அந்த மயிர்கால்கள் வரைக்குமே தேவையான ஊட்டச்சத்தை கருவேப்பிலை நமக்கு அளித்து முடி உதிர்வையுமே நமக்கு குறைக்கும். ஸோ அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வேணும் அப்படின்னா தலைமுடியை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கும் தேய்க்கலாம். கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதுமே உள்ளிருந்து தலைமுடிக்கு வேர்கள் வரைக்குமே ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்பட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த முடி கொட்டுறது, முடி அந்த பொடுகு தன்மை வர்றது, பேன் தன்மை வர்றது, இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக உங்களுடைய தலைமுடி இருக்கும். நீரிழிவு நோயை சரி பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நீரிழிவு நோய் மேலாண்மை, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகுங்க. கருவேப்பிலை இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட என்சைம்கள் ரத்தத்தில் குளுக்கோஸ் கலக்கக்கூடிய வேகத்தை நமக்கு குறைக்குதுங்க. கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து அதனுடைய செயல்பாட்டை தூண்டுது. இதனால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நமக்கு சீராக இருக்கும். ஸோ அதனால ஹை பிளட் சுகர் லெவலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த பிளட் சுகர் லெவலில் நீங்கள் விடுபட்டு நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடணும் அப்படின்னாலுமே கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்பதான் ரத்தத்தில் உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டு நாளடைவில் நீங்கள் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும். ஃபியூச்சரில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போயே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நினைச்சாலுமே இப்போ இருந்தே கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா வரும் காலத்திலும் நீரிழிவு நோய்க்கு நீங்கள் உட்படாமல் நலமோடு நீங்கள் வாழலாம். அப்போ ரத்த செல்கள் உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கணும், அதே மாதிரி குறிப்பாக ரத்தத்தில் சர்க்கரை நோய் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னாலுமே கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை நீங்கள் நீக்கிக் கொள்வதற்கு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே கருவேப்பிலை பயன்படுத்தலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கருவேப்பிலையில் அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு சத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் சி எல்லாம் நமக்கு இருக்குங்க. ஸோ அமிலங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இரும்பு சத்து ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய அதே வேளையில் விட்டமின் சி அந்த இரும்பு சத்தை உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு, அதாவது இரும்பு சத்தை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வழிவகை செய்யுது. ஸோ தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சில கருவேப்பிலை இலைகளை நம்ம மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த சோகை நோய் குணமாகும். இல்லைனா கருவேப்பிலை நீங்கள் சமைத்து உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்ன பண்ணோம்னா கருவேப்பிலை இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சி உடலுக்கு கொடுக்கும். இரும்பு சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு போதுமான அளவுக்கு இரும்பு சத்து கிடைச்சதால ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகப்பட்டதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ இதனால் ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் இருக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ரத்த ஓட்டமும் சீரான அளவில் உங்களுக்கு இருக்கும். கொலஸ்ட்ராலை
நீங்கள் குறைக்கிறதுக்கு, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அந்த எல்டிஎல்லை வந்து குறைத்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு வந்து சீராக்குது. இதனால் மாரடைப்பு மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரத்த நாளங்கள் நரம்புகளில் வந்து எதுவும் இறுக்கங்கள் ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இறுக்கங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதை பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம். அதே போல் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் படிஞ்சிருந்ததுன்னா அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிபி ப்ராப்ளமும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இல்லாமல் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு சென்று கொண்டிருந்தால் தான் மாரடைப்பு பக்கவாதம் எல்லாம் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்க முடியும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கொலஸ்ட்ரால் பிரச்சனை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். கல்லீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவரை வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வந்து வெளியேற்றக்கூடிய முக்கிய வேலையை தான் கல்லீரல் வந்து செய்யுது. கருவேப்பில் இருக்கக்கூடிய டேன்கள் மற்றும் கார்பசோல் அல்கலாய்டுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து கொண்டது. ஸோ இப்போ கல்லீரல் உங்களுக்கு எதன் மூலமாக பாதிக்கப்படும் கேட்டிங்கன்னா நீங்கள் தவறான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொண்டுட்டு இருக்கீங்கன்னா பாதிக்கப்படும். தவறான உணவு பழக்கம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா நீங்கள் நீர் சத்து நார் சத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அளவாக சாப்பிடாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, தினந்தோறும் எடுத்துக்கிறது, அதே போல் நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகள்லாம் கணக்கே பார்க்காம சாப்பிட்றது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா கல்லீரலில் உங்களுக்கு வந்து நிறைய கொழுப்பு படிவுகள் உருவாகும், நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நச்சுக்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணுது. அதனால் அந்த மது இருந்தக்கூடிய பழக்கம்லாம் விட்டுட்டு தவறான உணவு பழக்கங்கள்லாம் விட்டுட்டு நீர் சத்து நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். குறிப்பாக அந்த மது இருந்தக்கூடிய பழக்கத்தெல்லாம் விட்டு விடுவது நல்லது. ஸோ கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். கண் பார்வை திறனை மேம்பட வைத்துக் கொள்வதற்கு கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கருவேப்பிலையில் விட்டமின் ஏ மிக அதிக அளவில் இருக்குங்க. இது வந்து கண்ணினுடைய விழித்திரையை அந்த ரெட்டினாவை வந்து பாதுகாத்து மாலைக்கண் நோய் வராமல் நமக்கு முன்னாடியே தடுக்குது. ஸோ மாலைக்கண் நோயுமே குணமும் படுத்துது. வயது முதிர்வின் காரணமாக நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய இந்த பார்வை குறைபாடுகள் மற்றும் கண்புரை கேட்ராக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கருவேப்பிலை நமக்கு வந்து குறைக்கும். இப்போ நீங்கள் தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொண்டுட்டீங்க அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இதன் மூலமாக குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த கண் புரை ஏற்படுவது, மாலைக்கண் நோய் ஏற்படுவது, விழித்திரை சேதமடைவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை கூர்மை இழந்து தெரிய ஆரம்பிக்கிறது. இப்போ வயதானவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடால் அல்லது வயசாகக்கூடிய காரணங்களால் திசுக்கள் வந்து கொஞ்சம் இதாகிட்டு கண் பார்வை வந்து அவங்களுக்கு மங்க தான் ஆரம்பிக்கும். அதுவுமே அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு அவங்க வயதான காலங்களுமே கூர்மையான பார்வையை பெற்றுக்கொள்ளணும்னா கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்கள் குழந்தைகள்லாம் கருவேப்பிலை அப்பப்போ சாப்பிடும்போது இந்த இளமை காலத்திலேருந்தே கண் பார்வை அவங்களுக்கு வந்து கூர்மையாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வெளியில் போகும்போது தூசுக்களால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவதிக்குள்ளாகிறது, ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபு வழி சார்ந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவதி உள்ளாகிறது, ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதால கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வருது. இதையெல்லாம் தாண்டி ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கண் பார்வை திறனுக்கு கூர்மையாக இருக்கிறதுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா கண் பார்வை திறனை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள முடியும். ஸோ தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்கள், உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.